இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் மியாவை காமிக்கிறாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் தான். அங்கே இன்னொரு பிளேயரோட சேர்ந்து அவங்க பயங்கரமாக சூப்பராக அங்கே பர்ஃபார்மன்ஸ் போயிட்டுருக்கு. அங்கே எல்லாருமே கண்டிப்பாக இந்த தடவையுமே மியா தான் ஜெயிப்பாங்க, ஏன்னா இவங்களை வந்துட்டு வின் பண்ணுறதுக்கு வேறு ஒருத்தவங்க பிறந்து தான் வரணும்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே பாராட்டிட்ருக்காங்க. ஸோ அங்கே ஃபைட்மே பயங்கரமாக போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின்மே ஃபைனலாக அங்கே சூப்பராக அங்கே வின்மே பண்ணிடுறா. அதை பார்த்துட்டு அங்கே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இப்போயாச்சும் நம்ம அவங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தே ஆகணும், இப்போ வரைக்கும் நம்ம அவங்கள பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரூமை நோக்கி வந்துட்டுருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கு இது தெரிஞ்சதுமே கண்டிப்பாக இவங்ககிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வேமா அவங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறான். ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்ததுமே அவள் பயந்து போயிட்டு வேமா அங்கே போனால் அவளோட பிரதர் ஹானுக்கு அங்கே வந்து கண்ணில் பயங்கரமான இன்ஜுரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவன் வந்து பிளைண்ட் ஆயிடுவான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டு டாக்டர்கிட்ட ப்ளீஸ் நீங்கள் எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, எவ்வளோ காசுனாலும் நான் பே பண்ணுறேன். ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அவன் கண்டிப்பாக வந்துட்டு கண் இல்லாமல் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்டதோ அவர் சாரி சொல்லிட்டு போனதுமே ஹீரோயின் அப்போ அங்கே அவங்கிட்ட உனக்கு என்னாச்சு, எப்படி இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே சிஸ்டர் இதுக்கெல்லாம் காரணம் அந்த லியாங்கோ உங்கள் குரூப் தான் சொல்கிறான். அங்கே ரொம்பவே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப கோவமாயிடுச்சுக்கு. நான் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்லிட்டு என்னை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுமே அவர் ரொம்ப பயங்கரமாக கோவமாகறா. அப்போ தான் என்ன நினச்சின்னு காமிக்கிறாங்க. அப்போ அவங்க பாஸ் வந்து சொல்லியிருக்காரு, உன்னோட ப்ளே வந்து இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, உன்னையுமே நான் டீமில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை கேட்டுட்டு அவன் ஹாப்பி ஆகிட்டு போகும்போது அப்போ அங்கே லியாங்கோ அவங்க குரூப்புமே மேலேருந்து பார்த்துட்டு இவன் நம்ம பொசிஷனுக்கு வருவானான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அங்கே அடித்து கண்ணையுமே அங்கே வந்துட்டு அந்த கிளாஸ் எல்லாமே வச்சு குத்தி அங்கே வந்துட்டு இன்ஜுரி பண்ணி விட்டுருக்காங்க. கண்ணு தெரியாமல் ப்ரெப்ரா கலந்துக்குவேன்னு சொல்லிட்டு எனக்கு செம கடுப்பாகி போயிடுது. கண்டிப்பாக நான் அவங்கள பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொன்னதுமே தயவு செஞ்சு சிஸ்டர் நீங்கள் அவங்கள மாதிரி ஆளுங்கக்கிட்ட போய் வந்துட்டு எந்த பகையை வச்சுக்காதீங்க, நீங்கள் நினைக்கிற லெவலுக்கு அவங்க நல்லவங்க கிடையாது, அதுக்கு மேலே பெரிய ரிச்சான பீப்புள்ஸ் அப்படின்றத அவ சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் எப்படி போய் பிரதருக்கு இதான பிறகு விடுவா? நம்ம ஹீரோயினோட ஃபேஸும் பிரதரோட ஃபேஸும் பார்க்குறதுக்கு சேமாக தான் இருக்கும், ஹேர் கட் மட்டும்தான் அங்கே வேறு. ஸோ நம்ம ஹீரோயின் தன்னோட அந்த லாங்கான ஹேர் அங்கே கட் பண்ணிவிட்டு அவங்க பிரதர் மாதிரி அங்கே மாறிட்டு அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் போய் பேர் அங்கே வந்துட்டு பண்ணிட்டேக்கா ஹான் சொல்லிட்டு இந்த ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கணும்னு சொல்லி உள்ளே பார்த்தா அந்த லியாங்கோட குரூப் அங்கே வந்து ப்ளே பண்ணி பயங்கரமாக வின் பண்ணியிருக்காங்க. அங்கே எதிர்த்தாப்பில் இருக்க குரூப்பை வந்து ரொம்ப மோசமாக அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களாம் ஒரு லூசர்ஸ், உங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்குது எங்களை மாதிரி ஆளுங்க கூட வந்து போட்டி போடுறதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப தரக்குறைவாக பேசிகிட்டு இருக்காங்க. யாருக்காச்சும் தில் இருந்தால் எங்கள் கூட வந்து இப்போ ப்ளே பண்ணி காமிங்கன்னு சொன்னதுமே அப்போ ஹீரோயின் மாஸ்கெல்லாம் போட்டுட்டு கேப் போட்டுட்டு அங்கே ஒரு பையன் மாதிரி எங்கள் உள்ளா என்றாகிறா. நான் வந்துட்டு ப்ளே பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறா. கேட்டுட்டு யார் நீயா, நீ எல்லாம் வந்துட்டு ஒரு ரவுண்டு கூட தாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க. சரி வாங்க வச்சுக்கலாம் கேமுன்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே ஹீரோயின் கூட சேர்ந்து அங்கே ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு என்னமோ தோக்க போகிற மாதிரி தான் ஹீரோயின் இருக்கா. பட் இருந்தாலும் அவளோட பிளேயை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆகிருது. அந்த லியாங்கே எதுவும் புரிய மாட்டுது, என்னென்ன நடந்துச்சுக்கு. ஒரு சின்ன பையன் வந்து நம்மளை வந்து தோக்கடிப்பானான்னு சொல்லிட்டு அவனுமே பயங்கரமாக அங்கே வந்துட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு டிராகன் மாதிரிலாம் உருவாக்குனதுமே இந்த டிராகன்லாம் ஒன்றும் பண்ணாது, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு நிமிஷத்தில் அவரை அடிச்சிருவாருன்னு சொன்னால் நம்ம பண்ணி விட்டுருது. ஹீரோயினை எதிர்த்து அவனால் வந்துட்டு விளையாட முடியாமல் அவன் கடைசியில் அங்கே தோத்துமே போயிடுறான். அதை பார்த்துட்டு அவனாலே நம்ப முடியலை. அங்கே எல்லாருமே அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து சேரப் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதுக்குள்ளே அங்கேருந்து எந்திரிச்சு போனதுமே அந்த லியாங் கண்டிப்பாக வந்துட்டு இது யார் நான் பார்த்தாகணுமேன்னு சொல்லிட்டு மாஸ்க்கை போய் ரிமூவ் பண்ணால் அங்கே நம்ம ஹானோட ஃபேஸ் இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. உனக்கு என்ன தைரியம் தான் உன்னோட கேப்டனவே நீ எதிர்த்து வந்து விளையாண்டு தோக்கடிச்சிருப்ப, உன்னை நான் நினச்சேன்னா அந்த டீமில் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க மாற்றிச்சிருக்கான். பட் இவளுக்கு அதை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லை. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே வந்து ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு உன் கண் அதுக்குள்ளே சரியாயிடுச்சான்னு சொல்லிட்டு வேற கேட்குறாங்க. நீ வந்து காசு உனக்கு வேணுமா வேணாமா, காசு இல்லாமல் நீ எப்படி வந்துட்டு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டினதுமே இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கேட்டதும் என்ன அர்த்தமா, உன் சிஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக ஒரு டாக் மாதிரி நாங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே நீ பண்ணிட்டு இருந்தேல, நீ என்ன அதை மறந்து போயிட்டியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம பிரதர் இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டிருக்கானான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே கவலை ஆயிடுச்சுக்கு. கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே கோவமாயிடுச்சிக்கா. அப்போங்க அவன் நான் நினச்சேன்னா உன்னை கண்டிப்பாக இப்போ இருந்தே டீமில் தூக்கிடுவேன், உன்னை நான் வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு
சொல்லிட்டு மாட்டிட்டு இருக்கான். பட் அவளுக்கு அதை பற்றி எதுவுமே கவலை கிடையாது. வந்துட்டு ஒரு கேப்டனாக இருக்கிறதுக்கு தகுதி இருக்கா, எல்லாத்தையுமே அரவணைச்சு போவாங்க. தப்புக்கள் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா தட்டி கேட்பாங்க. பட் நீயே வந்துட்டு மற்றவங்கள புள்ளி பண்ணிட்டு இருக்க, ஒன்ன மாதிரி ஒரு பர்சன் வந்து கேப்டனாக இருக்க என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவப்படுறா. அப்பாங்க அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, நீ என்னவே மதிக்காமல் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கியா, நான் உன்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே இங்கே கோவமாயிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மற்றவங்கள பார்த்து லூசன்னு சொல்லிட்டு பேசுனியே, இப்போ நீ வெக்கம் இல்லாமல் ஏன்ட்ட தோற்று போயிருக்க, அப்போ உண்மையான லூசர் யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து அங்கே வந்துட்டு அசிங்கப்படுத்தி பேசும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஷான் வந்துடுறான். அப்போங்க நீ என்னோட டீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஷான் கேட்டதுமே, பார்த்தியாப்பா ஒரு லூசர் இன்னொரு லூசரை வந்து ஜாயின் பண்ணிக்க கேட்டிருக்கான், இவனை கூட்டிகிட்டு போய் வச்சுட்டு நம்ம டீமை வந்து தோக்கடிச்சிருவானா, கனவுல கூட நடக்குமா அப்படின்ற சொல்லிட்டு அந்த லியாங் ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே, அப்போ ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தோற்று போனது யாரு, நீயா இல்லை நானா அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. நீ வந்து என்ன நினச்சி பேசிட்டு இருக்க, உன்னை டீமில் எடுத்துட்டானா நீ ஷைன் ஆயிடுவியா, அப்படிலாம் எதுவும் நடக்க போகிறது கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். தைரியம் இருந்தால் சோலோவானியா நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு என்கிட்ட வந்து ஒரு பெரிய காம்படிஷனில் கலந்துப்பாரு, அதில் வந்துட்டு உன் நிலைமை நான் என்ன ஆக்குறேன் பாரு அப்படின்ற சொல்லிட்டு அவன் இன்சல்ட் பண்ணும்போது, சரி ஓகே நான் வந்துட்டு ரெடியாக இருக்கேன், அது ஒருவேளை நீ தோற்று போயிட்டேன்னா அப்படின்றத சட்டி கேட்டதுமே, நான் தோக்கவே மாட்டேன்னு சொன்னதும், தோற்று போயிட்டா நீ வந்து எனக்கு பண்ண வேலைக்கு நீ எல்லார் முன்னாடியுமே வச்சு நீ டவுன் பண்ணிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டுச்சேக்கா. அதையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற சொல்லிட்டு இவன் டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்குன்னு சொல்லிட்டு போகும்போது, நான் உண்மையாக தான் சொல்கிறேன், என்னோட டீமில் நீ வந்து ஜாயின் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டதும், வரைக்குமே எதுவுமே டிசைட் பண்ணலை, ஸோ நான் டீமை ஜாயின் பண்ணுறதை பற்றி பிறகு யோசிக்கிறேன்னு சொன்னதுமே, நீ வந்துட்டு இவ்வளோ திறமை வச்சுட்டு நீ எதுக்காக அமைதியாக இருந்துச்சுக்கா, உன்னோட திறமையுமே உலகத்துக்கு வர வேணாமா, உன் ஃபேஸ் ரிவீல் ஆக வேணாமான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ அவங்க பிரதரை நினச்சி அவளுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு, ஏன்னா அவன் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆகணும்னு ஆசைப்பட்டான். ஸோ அதனால் வந்து அவனுக்காக அவள் இதை பண்ணலான்னு சொல்லிட்டு அவளுமே டீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறா. அவங்க பாஸை பார்த்தா பயங்கரமாக பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு, உங்களுக்கு வெக்கமா இல்லையா, நம்மளோட தரப்பில் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்த அந்த கேம்லேயே ஒரு அன்னோன் பர்சன்ட்ட போய் தோத்துட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னதும், அப்போ அந்த லியாங் நான் வந்து அந்த ஆளை வந்து சாதாரணமாக நினச்சிட்டேன், அதனால தான் அப்படி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காதுன்னு சொன்னதுமே, ஃபஸ்ட்டு அந்த கேமை ப்ளே பண்ணுங்க பார்க்க அப்படின்ற சொன்னதும், கேமை ப்ளே பண்ணதுமே அதை பார்த்ததுமே அவர் கண்டுபிடிச்சிடுறாரு, இத்தனை நாளாக மறைமுகமாக ஒரு பெரிய பிளேயர் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க தான் இவங்க, அவங்க வந்துட்டு எந்த ஒரு பெரிய டீம்லேயுமே ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு காமிக்கவே இல்லை, இப்போ அவங்க வெளியே வந்து இதை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்கன்னா அவங்க டீமை சூஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் அர்த்தம், நீங்கள் மரியாதையோடு அவங்க யாருன்னு தேடி கண்டுபிடிச்சி நம்மளோட டீமில் வந்து ஜாயின் பண்ண வைங்க, அவங்க நம்ம டீமில் இருந்தால் பெரிய லெவலுக்கு பேர் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர் கோவமாயிட்டு போகிறாரு. ஸோ இதெல்லாமே கேட்டுட்டு அந்த லியாங்க்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டா, பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே வந்துட்டு ஸ்டாப் பண்ணாலுமே, நான் வந்துட்டு என்னோட பொசிஷனை யாருக்கு வந்துட்டு விட்டு கொடுக்க மாட்டேன், கண்டிப்பாக நான் வந்துட்டு அவங்கள சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கான். பிறகு இங்கே நம்ம ஷான் அங்கே ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணீங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை நம்மளோட 4th பிளேயர் அப்படின்ற சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, யார் வந்து எவ்வளோ டேலண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு ட்ரைனிங் எடுக்காமல் எப்படி உள்ள டீமுக்குள்ளே நம்ம எடுக்க முடியும், எங்கள் கூட வந்து ஃபஸ்ட்டு அவன் வின் பண்ணி பார்க்கட்டும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக எல்லாரு கூடமே சேர்ந்து அங்கே வந்துட்டு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுறா. யாராலையும் அங்கே வந்துட்டு ஃபீட் பண்ணவே முடியல, என்னப்பா ஒரு மறைமுகமாக ஒரு பெரிய வந்து பிளேயர் வந்துட்டு ப்ளே பண்ணுவாங்களே அவங்கள மாதிரியே வந்து என்னமோ இருக்கே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து அவங்க எல்லாருமே பேசினதோ ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயமாயிருது, தன்னோட ஐடென்டிஃபை ரிவீல் ஆச்சுன்னா தன்னோட பிரதர் இடத்துல ப்ளே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே யோசிக்கும் போது அவங்க எவ்வளோ ஃபேமஸான பிளேயர், ஸோ அதே மாதிரி வந்துட்டு காப்பி பண்ணுறதுக்கு யாருக்கு தெரியாது அப்படிதான் சொல்லிட்டு பேசினதோ அவள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறா. அப்போ அங்கே ஷென் வந்து நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிட்டு, நீ உண்மையிலே ரொம்ப நல்லா ப்ளே பண்ணுற அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரூல்ஸ் எல்லாமே சொல்லிட்டு அங்கே ரூமை வந்துட்டு இருக்கிற இடத்தையுமே சொல்கிறாங்க. இவளுக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது, ஏன்னா சுற்றி பசங்க, இவள் ஒரு ஆள் தான் பொண்ணு, அவள் சரின்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்து போகிறா. அங்கே ரூம்குள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா ரூம் போய் பாடு கேவலமாக இருக்குது, அங்கே வந்துட்டு அவளுக்கு வாமிட்டே வந்துடுது, ஐயோ கடவுளை இந்த மாதிரி அசிங்கம் பிடிச்ச இடத்துல போய் நான் எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு வேமா அங்கே இன்னொரு ரூம் இருக்குது, அதுக்குள்ளே அங்கே உள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா ரூம் ரொம்ப சுத்தமாக அங்கே க்ளீனாக இருக்குது, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பேசாமல் நம்ம இங்கேவே இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாயிட்டேக்கா. என்னோட பிரதர் அந்த ட்ரெஸ்ஸில் வந்து எப்படி இருப்பான்னு நான் பார்க்கணும்லன்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு போனால் உள்ளே பார்த்தா நம்ம ஷான் உள்ளே என்ட்ரானதுமே, ஐயோ இவன் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கான், இப்படி என்னை பார்த்தானா நான் வந்துட்டு பையனில் பொண்ணுன்னு தெரிஞ்சு போயிருமேன்னு சொல்லிட்டு வேமா மறைஞ்சு போனதுமே, அப்போ அங்கே பேக் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோட பேக் தான் சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சுட்டு, ஹான் நீ எங்கே இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். இவன் ரொம்ப பயந்து போயிட்டு வேமா அங்கே யூனிஃபார்ம் எடுத்து அங்கே மாட்டிட்டு இப்படி குப்புற கடிச்சு இந்த பெட்டுக்கு
மாங்கடியில் இருக்கும்போது நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே இல்லை ஒரு பொருள் கீழே வந்துருச்சு அதை தான் தேடிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது சரி நீ என்ன இந்த ரூமில் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்டதுமே இது என்னோட ரூம் தான் சொன்னதும் பக்கத்து ரூம் ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு, இது ரொம்ப க்ளீனாக இருக்கேன்னு நான் வந்துட்டு இங்கே வந்தேன், இந்த ரூம் நான் இங்கேருந்து போகிறேன்னு சொன்னதும் இல்லை பரவாயில்ல நீங்கவே ஸ்டே பண்ணிக்கோன்னு அவன் சொல்லும்போது அங்கே வந்து இன்னர்வியர் இருக்குது அதை பார்த்துட்டு என்ன இது ஓன்ட்ட இதுக்கு இது இருக்குன்னு சொன்னதும் அவ ரொம்ப பயந்து போயிட்டு ஐயோ நான் இதுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுமே நீ வந்துட்டு பையன் தான் நான் நம்புகிறேன் புரியுதா, நீ வந்துட்டு பிறகு இதுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் கொடுன்னு சொல்லும்போது அங்கே உள்ள ஷென் வந்துடுறான். என்னப்பா நீங்கள் 2 பேரும் இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற சரி கேட்கும்போது இல்லை அவன் வந்து என்னோட ரூமில் வந்து ஸ்டே பண்ணிக்கட்டுன்னு நான் சொல்லிட்டேன்னு சொன்னதும் நீ வந்து யாரையுமே உள்ளே விட மாட்டேன், யார் எந்த பொருளை தொட்டாலுமே நீ ஒத்துக்க மாட்டேன், எப்படி இவங்கள மட்டும் உள்ளே விட்ட அப்படின்ற செட் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. லேப்டாப் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையாக்கும் நம்ம ஹானுக்கு நடுவில் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடந்துட்டுருக்கு, இவன் சின்ன பையன் அவங்க வந்துட்டு வேணுக்குனே புள்ளி பண்ணணுன்றதுக்காக பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே இருக்கட்டும் பரவாயில்ல அப்படி ஏதாச்சும் வந்துட்டு ப்ராப்ளம் ஆச்சுன்னா நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவன் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணுறதுக்கு போகிறேன்னு அவன் சொல்கிறான். அங்கே வந்து நம்ம 3 டைம் வந்து ரெக்யூஸ் பண்ணி பார்ப்போம், அவங்க அப்புறம் முடியலன்னா நம்ம வந்துட்டு இந்த டிசிஷன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பேசினதும் எனக்கு தான் அவன் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இல்லை பரவாயில்ல நானே வந்துட்டு அவனை எதிர்த்து போறேன்னு அவ சொல்றா. ஸோ நெக்ஸ்ட் சீன் நம்ம ஹீரோயின் அங்கே காம்படிஷனுக்காக உள்ளே என்ட்ரானதுமே அப்பாங்க அந்த லியாங்கும் அவங்க டீம் மெம்பர்ஸுமே சேர்ந்து ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தோத்த இன்னைக்கு அசிங்கப்பட போகிறா அது இதுன்னு சொல்லிட்டு அப்பாங்க நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி ஒரு அன்னன் பர்சன்ட்டை தோத்து போனியே உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ எல்லாம் என்னை பற்றி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் இன்சல்ட் பண்ணதுமே வான உன்னை கேமில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பிளேயர்ஸுமே வந்ததுமே வேமா அவங்க காப்பாற்றிட்டு எப்படி ஒழுங்கமாக இருக்கணுமோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ண, நீ எப்படி அடுத்த டீம் மெம்பரை வந்துட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவ அப்படின்ற செட்டு கேட்டுட்டு நீ எதை பற்றியும் வந்துட்டு கவலைப்படாத நீ போய் காம்படிஷனில் கலந்துக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினுமே அங்கே போய் வந்துட்டு கலந்துக்கிட்டதுமே அவளோட மூவிங் எல்லாமே நம்ம ஹீரோயின் எப்படி மூவ் பண்ணுவா அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை பார்த்ததுமே என்னப்பா இது பிளேயர் மியாவ மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பட் ஆனால் நம்ம ஹீரோயின் இப்படியே போச்சுன்னா என்னோட ஐடென்டிஃபை ரிவீல் ஆயிருமேன்னு சொல்லிட்டு அவள் பேசிக்கான வந்துட்டு விஷயங்களை மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ எதுக்கு அதனால் அவளை சரியாக அங்கே ஃபைட் பண்ண முடியலை, அங்கே திரும்ப கீழே விழுகவுமே அங்கே இருக்க எல்லாருமே இவளுக்கு கேமே விளையாட முடியலன்னா எதுக்காக இவ்வளோ பெரிய காம்படிஷனுக்கு வந்திருக்கணும், மரியாதை இங்கேருந்து போயிட வேண்டியதானே அப்படின்ற சைட்டு எல்லாரும் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு ஃபைனல் அவன் ஜெயிக்க போகிற மாதிரி இருக்குது. பட் டக்குன்னு அவன் லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி திரும்ப அங்கே வந்துட்டு பயங்கரமாக அங்கே ப்ளே பண்ணிடுறா. ஸோ அது மூலமாக அவன் அங்கே தோற்று போயிடுறான். அதை பார்த்துட்டு அங்கே ஷென் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோ அங்கே ரொம்ப ஷாக்காக எவ்வளவே பார்த்துட்டு இருக்கோமே, என்னப்பா இவ்வளோ சீரியஸாக பார்க்குற, ஜெயிச்சிட்டாங்களே அப்படின்ற சொன்னதும் நீ நல்லா யோசிச்சுப்பாரு, ஃபர்ஸ்ட் எல்லாம் அவன் வந்துட்டு ரைட்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தா திடீர்னு லெஃப்ட்டை யூஸ் பண்ணுறா, அதே மாதிரி தானே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே ஷென்க்கு எதுவும் புரிய மாட்டுது. அப்போ அந்த லியாங் கோவம் ஆகிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ஃபைட் பண்ண வந்ததுமே நம்ம ஷான் வந்துட்டு வேமா அங்கே காப்பாற்றிடுறான். தோற்று போயிட்டு நீ எதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் ஃபர்ஸ்ட் எல்லாம் ரைட்டை யூஸ் பண்ணிட்டு ஃபைனலாக லெஃப்ட்டை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஹேண்டில் பண்ணுறதுக்கு என் லெஃப்ட் ஹேண்டே போதும், அதனால தான் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. இந்த டைம் நீ இல்லையா அதனால தான் என்னை வந்து வின் பண்ணியிருக்கா, அடுத்த டைம் உனக்கு முடியாது அப்படின்றத அவன் சொன்னதும் வட்ட இதே தான் சொல்லிட்டு இருக்கா, புதுசாக ஏதாச்சும் வந்துட்டு கண்டுபிடிச்சி என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவனுமே கோவமாயிட்டு அங்கே வந்து போனதும் நம்ம ஹீரோ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போங்க நம்ம ஷென் மேலே வந்துட்டு நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கும் லியாங்குமே நெக்ஸ்ட் ரவுண்டுமே அங்கே வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ அங்கே எல்லாருமே போன டைம் வந்து லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி அவங்க ஈஸியாக தோக்கடிச்சிட்டாங்க. இந்த டைம் என்ன மூவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த டைம் அவனுக்கு ஒரு தடவை கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டா நம்ம ஹீரோயின், போட்டு பொழந்து கட்டி விட்றா. ஸோ அவன் தோக்குற நிலமை வந்ததுமே டக்குன்னு நாங்கள் பார்த்தா பவர் கட் ஆகிருது. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு என்ன நடந்துட்டுருக்கு, நாங்கள் இதை வந்துட்டு லைவாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு சில ப்ராப்ளம்னால அப்படி ஆகிருக்கு, நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த கேமை திரும்ப நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்கே டீம் மெம்பர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த லியாங் வந்து என்னால் ஜெயிக்க முடியல, நான் இப்படி பவரை கட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேவலமே இல்லாமல் அங்கே பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஒரு கஷ்டமாக இருக்குன்னா அவங்க பிரதருக்கு அவள் பழிவாங்கிடலான்னு எனக்கு நினச்சா அவனை தோக்கடிச்சு அதை நான் இப்படி நின்று போச்சேன்னு சொல்லிட்டு கவலையாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே மேலே வந்துட்டு இப்படி கேவலமே இல்லாமல் நீ பிஹேவ் பண்ணிட்டு இருப்பியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. உன்னால் ஜெயிக்க முடியலன்னா பவரை கட் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் தான் இதை பண்ணேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நிரூபிக்க என்ன எவிடன்ஸ் இருக்குது, இதில் என்ன சேம்லெஸ் இருக்குது, ஜெயிக்க முடியலன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம ஜெயிக்கிறதுக்காக நான் சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு யாரும் கோவப்படாதீங்க, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இவனை பார்த்துக்கலான்னு சொன்னதும் அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ தகுதியா இருக்கணும்ல அடுத்த கேம்ல வந்து கலந்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு போறான்.
அவங்க ஷாவும் வந்து கோவமாயிட்டு அவனோட பின்னாடி போகும்போது நம்ம ஹீரோயின் இருக்கட்டும் பரவாயில்ல நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் நம்ம சொல்கிறா. சரிப்பா நம்ம வந்துட்டு இதை பற்றி ஏன் பேசிகிட்டு இருக்க, நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு கலந்துக்கிட்டாலும் கண்டிப்பாக அவன் வந்துட்டு வின் பண்ணிடுவான். ஸோ நம்ம இப்போ வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பெரிய ஹோட்டல் போகலான்னு சொன்னதுமே இவ்வளோ பெரிய ஹோட்டல் போய் செலவழிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, ஒரு நார்மலான ஷாப்கே போய் நம்ம ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு சாப்பிட்லாமேன்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஷான் யாருன்னு தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்கியா, இந்த காசெல்லாம் அவனுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அவளுக்கு அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துடுது, இப்படி ஐ டொனேட்டர் கிடச்சிட்டாங்கன்னு சொன்னதுமே அவள் உடனே இப்போ நான் வந்துட்டு முக்கியமான வேலையாக கிளம்புறேன், நான் உங்களை வந்து திரும்ப மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் வேகமாக வந்துட்டு அவங்க பிரதரை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அவங்க பிரதர் அங்கே நியூஸ் தான் கேட்டுட்ருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹானோட பேரை சொல்லி அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கோமே அதை பார்த்துட்டு ஹீரோயின் வேகமாக அங்கே ரிமோட்டை வாங்கி டிவி ஆஃப் பண்ணி விட்டா. இப்போ ஏதோ ஹான்னு சொல்லி ஸ்போர்ட்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்களே சிஸ்டர், என்ன எதுன்னு சொன்னதுமே நீ எதையோ கேட்டுட்ருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எதை பற்றி யோசிச்சுட்ருக்க, அதை இப்போ உனக்கு சர்ஜரி நல்லபடியாக நடக்கணும், நீ அதை பற்றி மட்டும் யோசின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு அவனை காம் டவுன் பண்ணுறா. பட் அவளுக்கு ரொம்ப டர் ஆகிட்டுருக்கு, உண்மை தெரிஞ்சால் நம்ம பிரதர் என்ன பண்ணுவானோ, நல்ல வேலை அப்படின்றத சொல்லிட்டு அவங்க சரி நீ இப்போ ரெஸ்ட் எடு, எதை பற்றி யோசிக்காமல் நான் டாக்டரை மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறா. பண்ணி அவங்க பேசினதுமே 7 lakhs செலவாகும்னு சொல்கிறாங்க. ஐயோ இவ்வளோ காசான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாப்பா நீங்கள் வந்து டொனேட் பண்ணுறவங்க கிடைக்கிறதே பெரிய மேட்டர், நீங்கள் உடனே ஏற்பாடு பண்ணுங்கள், இல்லை வேறு யாருக்காச்சும் கொடுத்துட்டா என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஐயோ நீங்கள் அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க, நான் வந்துட்டு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோவோட ஞாபகம் தான் வருது, அவன் என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேள்வி நான் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தான்ல. ஸோ அவன்கிட்ட நம்ம காசு கேட்டு பார்த்தா என்னன்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிட்டு இருக்கா. அங்கே டைம் பார்த்துட்டு ஐயோ டைம் வேறு ஆயிட்டுருக்கே, நான் வந்துட்டு இப்போ உடனே கிளம்பி போய் ஆகணுமே அங்கே செலிப்ரேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அவள் ஹோட்டலுக்கு கிளம்புறா. அவங்க லியாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே எங்கள் கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹான் கண்டிப்பாக இன்றைக்கி ஹோட்டலுக்கு போகிறதுக்காக வெளியே வருவான், அவனை ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. வர்றது பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அதை பார்த்துட்டு அவங்க ஷாக்காகி போயிட்டு என்ன பார்க்க ஹான் மாதிரியே இருக்குது, பட் என்ன பொண்ணாக இருக்கே இதுன்னு சொன்னதோ ஐயோ உங்களுக்கு தெரியாதா, ஹானோட சிஸ்டர் இவ அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க அவங்க. ஓ அவனுக்கு சிஸ்டர் வேறு இருக்கா, இதை பற்றி அவங்ககிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்ற சைட்டு அவட்ட ஃப்ளோட் பண்ணிவிட்டு அவட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததுமே அவங்க தள்ளி விட்டுட்டு எஸ்கேப் ஆகி ஓடிட்டேக்கா. அப்போங்க நம்ம ஷான் வந்துடுறான். அப்போங்க நீங்கள் என்ன வந்துட்டு ஒரு பொண்ணுகிட்ட பண்ணிட்டுருக்கீங்க, இப்போ கண்டிப்பாக நீங்கள் என் கூட ஃபைட் பண்ணுறதுனா வாங்க பார்த்துக்கலான்னு சொன்னதும் பேசாமல் அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவனுக்கே ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏ ஹான் என்ன இதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஹான் கிடையாது ஹானோட சிஸ்டர் அப்படின்றத அவள் சொல்கிறா. என் பிரதர் இன்னைக்கு பார்ட்டிக்கு வரதா சொல்லியிருந்தான், ஸோ என்னையுமே ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு சொல்லியிருந்தான்னு சொன்னதும் சிஸ்டர் இருக்கா, இதை பற்றி அவன் எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஷானுக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஆனால் ஃபேஸ் பார்க்க எப்படி அச்சசல் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவும் புரியலை. அங்கே வந்துட்டு அவள் இதை பற்றியே பேசினதுமே டாப்பிக்கை மாற்றி ஐ திங்க் வந்துட்டு என் பிரதர் இங்கே இல்லைனா நானுமே பேசாமல் கிளம்புறேன்னு சொல்லும்போது இல்லை உன் பிரதர் தானே இன்வைட் பண்ணியிருக்கா நீ வான்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க. பட் இருந்தாலுமே டவுட் ஆகிட்டாங்க வந்துட்டு பார்த்ததுமே சரி வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அவள் வேகமாக அவனை கையை பிடிச்சிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிடுறா. இருந்தாலுமே நம்ம ஹீரோக்கு ரொம்ப டவுட் ஆகிட்டே பார்த்துட்டு வர்றான். போட்டிருக்க பர்ஃப்யூம்லேருந்து எல்லாமே எப்படி சேமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றி அவள் யோசிச்சுட்ருக்கான். உள்ளே கூட்டிகிட்டு போனதுமே என்ன பாய் போகிறக்கு எந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்ததில்லை, கூட்டிகிட்டு வந்தாலும் திட்டுவேன், இன்றைக்கி என்ன பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் இது ஹானோட சிஸ்டர் பா அப்படின்ற சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே என்ன சிஸ்டரா பார்க்குறதுக்கு ஹான் மாதிரியே இருக்கே அப்படின்றத சொல்லிட்டு லேடி வேஷம் போட்டு எங்களை ஏமாத்துறியாடா அப்படின்றத சொல்லிட்டாங்க நம்ம ஷேன். அங்கே அவள் உண்மையிலே பொண்ணு தானான்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டை போய் அங்கே வந்துட்டு டச் பண்ணுறான். அங்கே அவள் பயங்கரமாக கத்திட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு போனதுமே அப்போ விளையாடுறதுக்கு ஒரு அளவு இருக்குது, ஒரு பொண்ணுட்டு எப்படியா பிஹேவ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நம்ம நான் பின்னாடியே போயிட்டேன், ஐயோ கோச்சிட்டு போயிட்டாளா என்ன ஆக போதோன்னு சொல்லிட்டு வந்துட்டு ரொம்ப பயந்து போயிருக்கான். நம்ம ஹீரோயின் பார்த்தா வேகமாக அங்கே வாஷ்ரூமில் போய் கதவு லாக் பண்ணிவிட்டு நான் இப்போ உடனே என்னோட பிரதர் கெட்டப்பில் வந்தே ஆகணும், இல்லைனா பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் உடனே அங்கே வந்துட்டு கெட்டப்லாம் மாற்றிச்சேக்கா. இப்போ நம்ம ஷான் அவள் உள்ளே தான் போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாலான்னு சொல்லிட்டு கதவை திறந்தா உள்ளே நிற்கிறது பார்த்தா நம்ம ஹான் தான். அப்போ அங்கே ஏன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன் சிஸ்டர் எங்கன்னு சொன்னதோ அவள் வந்துட்டு இப்போ என்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொன்னாப்பா, அவள் வீட்டுக்கு நான் அனுப்பி விட்டுட்டே அவளுக்கு இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கலையான்னு சொன்னதுமே சரி வா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அங்கே டைம் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுமே இப்படி உன் சிஸ்டர்கிட்ட இவன் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே லீ சொன்னதும் அவளுக்கு எப்படி பிஹேவ் பண்ணுறதுனே ஃபஸ்ட்டு தெரியல. அதுக்கப்புறம் நீ என்ன தெரியும் தான் என் சிஸ்டர் அந்த மாதிரி நடந்திருப்பேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு நம்ம ஷென் கூட சேர்ந்து அங்கே பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கா. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு மட்டும் அவன் மேலே அங்கே ஒரு டவுட் இருந்துகிட்டே
இருக்குது, என்ன வித்தியாசமாக இருக்குது பிஹேவியருன்னு சொல்லிட்டு. அப்போங்க நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, ஒரு பொண்ணுன்றதை வந்துட்டு நீங்கள் எதுக்காக மறந்து போயிட்டு இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொன்னதும் ஃபேஸ் பார்க்க அச்சல் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் நீ தான் அப்படி வந்துட்டு லேடி மாதிரி கெட்ட போட்டு வந்திருக்கேன்னு நினச்சிட்டோன்னு சொல்லிட்டு அங்கே சாரி எல்லாமே கேட்டதுமே அங்கே அதை கேட்டுட்டாங்க. அவள் வந்துட்டு ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருக்கவுமே அவங்களுக்குமே வந்துட்டு என்னடா இந்த பையன் அப்பப்போக்கு அமைதியாகிறான்னு சொன்னதும் திரும்ப அங்கே வந்துட்டு வீடு மாதிரி அங்கே வந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். சரி நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன், முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சேர்ந்து அங்கே போயிட்டு வந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் காசு கேட்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க பேச போகிறா. பட் அதுக்குள்ள அங்கே நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வந்துடுது, இப்படி ஒரு இன்வெஸ்டர் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்றைக்கி எடுத்திருக்காங்க, ஸோ அதனால் 5 மில்லியன் காசு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு நானே வந்துட்டு அதை வாங்கிக்கிறேன், நீங்கள் எதுவும் பண்ண வேணான்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் ஒருவேளை இது நம்மளுக்காக தான் அவன் பண்ணிட்டு இருக்கானா, இந்த டயத்தில் நான் இப்படி காசெல்லாம் போய் அவன்கிட்ட கேட்டு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது சரி நீ இப்போ ஏதோ சொல்ல வந்தியப்பான்னு சொன்னதுமே இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் பேச வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க பேச்சை வந்துட்டு மாற்றிடுறா. அப்போ அங்கே என்னப்பா இன்னைக்கு நம்ம ஹான் ரொம்ப வந்து ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான், என்ன விஷயம் அப்படின்றத சொன்னதும் ஐ திங்க் வந்துட்டு அவங்க சிஸ்டரால் இப்படி இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு என்னமோ இந்த ஷான் அவனை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருக்கே, ஒருவேளை நம்ம ஹான் வந்துட்டு இவனுக்கு க்ரஷ் ஆகிட்டானா அப்படின்றத சொன்னதும் என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கா, அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லும்போது ஐ திங்க் அவங்க சிஸ்டர் மேலே க்ரஷ் இருக்க சான்ஸ் இருக்குது, அதனால தான் ஒருவேளை நம்ம பொண்டாட்டியோட தம்பின்னு இந்த மாதிரி தாங்கிட்டு இருக்கானோ அப்படின்றத சேர்த்து அங்கே பேசுகிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு வாய் முடிட்டு பேசாமல் இருங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ பிறகு அங்கே அவங்க காரில் ஏற போகும்போது அங்கே ஒர்க் பண்ணுற லேடிஸ் பேசுகிறாங்க, இவர் வந்துட்டு பெரிய வந்துட்டு பணக்கார ஃபேமிலியை சேர்ந்தவங்க, யாருக்கு வந்து கொடுத்து வச்சிருக்கோ ஸ்டாண்ட் மாதிரி ஒரு பர்சனை போய் மேரேஜ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நம்ம ஹீரோயின் ஓரமாக இருந்து அதெல்லாமே கேட்டுட்டு தான் இருக்கா. பட் என்னை இதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு என் பிரதருக்கு காசு நான் ரெடி பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அவங்க பேசாமல் அந்த பழைய பாஸ்ட்டை கால் பண்ணி கேட்டால் என்ன நம்மளை வந்துட்டு காம்படிஷனில் கலந்துக்க சொன்னாரேன்னு சொல்லிட்டு அவங்க தனியாக காம்படிஷன்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அதில் கலந்துக்கிறதுக்கு அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டதுமே அவர்கிட்ட சரி நீங்கள் எவ்வளோ எனக்கு காசு கொடுப்பீங்கன்னு சொன்னதும் அவர் 3 மில்லியன் லெவலுக்கு கொடுக்குறேன்னு சொன்னதுமே இவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாகிருது. ஏன்னா கொஞ்சமாக கொடுப்பாங்கன்னு பார்த்தா நிறையா காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவள் உடனே அங்கே ஓகே சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு நம்மளுக்கு ஒரு நியூ டேலண்ட் கிடச்சிருக்காங்க, இதனால நம்ம கம்பெனி வந்து அடுத்த லெவலுக்கு வந்துட்டு பெருசாகும் அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ அந்த லியாங்க பிடிச்சி திட்டாரு, ஒழுங்காக வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணு, கேவலமாக வர வர தோத்துட்ருக்க, உனக்கு டேலண்ட் இல்லைன்னா பேசாமல் இங்கேருந்து கிளம்புறதுக்கு வழியே பாருன்னு சொல்லிட்டு போனதும் இத்தனை பிரச்சனைக்கு காரணம் அந்த ஹான் தான் சொல்லிட்டு இவன் தண்ணியை போட்டுட்டு அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே சில கார்ட்ஸ் வந்துட்டு அவனை அங்கே அந்த கோணியை வச்சு அங்கே போத்தி விட்டாங்க. யார் இது என்னை விடுங்கன்னு சொன்னால் பக்கத்தில் பார்த்தா நம்ம ஷாந்தா இருக்காங்க, நீ யார் மேலே கையை வைக்கிறோன்னு தெரியாமல் கையை வச்சிருக்க, அது எப்படி நாங்கள் உன்னை சும்மா விடுவோன்னு சொல்லிட்டு அங்கே போட்ட அடி நல்லாடி செம்மடி வெளுத்துட்ருக்கான். அப்போ அங்கே அவங்களுமே கார்ட்ஸ்மே நீங்களே இதுக்காக எதுக்கு வரணும் பாஸ், நீங்கள் வந்துட்டு எங்ககிட்ட சொன்னாலே பார்த்துக்கலாமேன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் மேலே கையை வச்சா அப்புறம் நான் தானே பனிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டு அங்கே அடி வெளுத்த சொல்லிட்டு இருக்கான். சிகரெட்டால் கையை வேற அங்கே வந்துட்டு சூடு வச்சு விட்றான். கனவுல கூட யாரை பற்றியும் நீ தொந்தரவு பண்ணுறதுக்கு யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டை சரி நீங்கள் என்ன என்னோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணீங்களா 6 மாதத்துக்குரியதுன்னு சொன்னதுமே எல்லாமே செக் பண்ணியாச்சு, எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குன்னு சொன்னதும் பட் ஏன் எனக்கு ஒரு பையன் மேலே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்றத செட் அவன் கேட்டதுமே அங்கே அதை கேட்டுட்டாங்க, அவருக்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. பிறகு நைட் போல் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணிவிட்டு என்னப்பா காலேஜ் பக்கம் நீ ஆளவே காணோம், நீ வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் பிடிச்சிருக்கா, அதுக்கு வந்துட்டு செலிப்ரேட் பண்ண போகிறாங்க, உனக்கு வந்துட்டு எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே கொடுப்பாங்கல்ல, நீ வா கிளம்பி அப்படின்றத சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்கிறா. பட் நான் வந்துட்டு என் பிரதருக்கு ஹெல்ப் பண்ணுறதை பற்றி யோசிச்சுட்டு எனக்கு என்னோட வேலையை நான் மறந்தே போயிட்டேனேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் அங்கே வந்துட்டு கிளாஸ்க்கு போனதுமே என்ன பார்க்க நீ ஹான் மாதிரி அச்சடிச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னதும் ஹான் வந்து என்னோட பிரதர் தான் சொன்னதும் வா இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரோட சிஸ்டராக நீன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஜெனின்னு ஒரு பொண்ணு இருக்கா, இது என்ன பெரிய வந்துட்டு விஷயம் இருக்குங்க சொல்லுங்கள், அவங்களாம் வந்துட்டு பெரிய லெவலுக்கு படித்து வந்தாலும் லோ கிளாஸ்லேருந்து வந்தவங்க தான், என்ன மாதிரி ஹை கிளாஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு எல்லாரும் அங்கே வந்துட்டு கேலி பண்ணி கிண்டல் பண்ணதுமே நம்ம ஹீரோயின்மே அதுக்கு சரியான பதிலடி தான் கொடுக்குறா. பட் இருந்தாலும் அவளுக்கு சூடு சொன்னையெல்லாம் கிடையாது. பிறகு அவங்க வந்துட்டு காம்படிஷனில் செகண்டாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கல்ல ஏ லெவலுக்கு இவளுக்குலாம் வந்துட்டு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஜெனி ஷோ பண்ணிட்டு இருக்கும்போது
பட் ஃபர்ஸ்ட்டாக வந்ததே ஹீரோயின் தெரியாமல் அங்கே பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயின் ஃபர்ஸ்ட்டாக வந்ததுமே அங்கே ஸ்பீச் எல்லாமே கொடுக்க சொன்னதும் அதெல்லாமே பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப வயிற்றுச்சலாகி போயிட்டு, கண்டிப்பாக நான் இதுக்கப்புறம் இங்கெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிழிச்சு எரிஞ்சு விட்டுட்டு அவள் பாட்டு அங்கே கோவமாயிட்டு போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அந்த பாஸ் கால் பண்ணிட்டு இன்னும் 3 நாளில் வந்து காம்படிஷன் இருக்குது, ரெடியாகி வந்துருங்கன்னு சொன்னதுமே கண்டிப்பாக அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. பட் நான் எப்படி அங்கே போகிறதுன்னு யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த ஜெனி வந்து, நான் வந்து பெரிய பணக்கார வீட்டு ஃபேமிலி, ஒன்றை மாதிரி பூவர் கிடையாது, நீ வந்து என்கிட்ட பெக் பண்ணேன்னா உனக்காக நான் வந்து ஒரு நல்ல ஜாப் கூட ஏற்பாடு பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. பட் அது எனக்கு தேவை கிடையாது, நீ அங்கே போய் வேலை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஷென் வந்துட்டு பயங்கர பெரிய காரில் வந்து இறங்குனதுமே இது கண்டிப்பாக நம்ம ஜெனியோட காராக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இப்போ வரைக்குமே இப்படி ஒரு காரில் நான் அவளை வந்து பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கே ஷாக் ஆகிட்டு இருக்கு. வர்றது பார்த்தா நம்ம ஷென் தான் அங்கே ஃப்ளார் எல்லாமே கொண்டுட்டு நம்ம ஹீரோயின்ட்ட வந்து அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அப்போ அங்கே நான் வந்து ஃப்ளார்லாம் வாங்குறதுக்குலாம் விரும்பலை அப்படின்ற சொல்லிட்டு போனதுமே, நான் என்ன இந்த விலைக்கா உனக்கு விற்க வந்தேன், நான் ஆசையாக கொடுக்க வந்தேன்னு சொன்னதும் அப்போ அங்கே அந்த ஜெனி சொல்கிறான், நீ நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது, அவளோட பின்னாடி ஏகப்பட்ட பசங்க சுற்றிட்டு இருக்காங்க, அவள் கேரக்டர் சரியில்லை அது இதுன்னு பேசினதும், ஓ அப்படியா, அதனால தான் அவள் என்னை இக்னோர் பண்ணிட்டு இருக்காளா, அப்படின்னா அவளுக்கு ஹெவி காம்படிஷன் இருக்குது, நான் இன்னுமே டஃப்பாக வந்து உழைச்சாதான் அவள் எனக்கு கிடைப்பாளான்னு சொல்லிட்டு அங்கே போனதும், என்னப்பா இப்படி வந்துட்டு இந்த ஷென் பேசிட்டு போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, அந்த ஸ்போர்ட்ஸில் அவங்க பிரதர் இருக்கான்ல, ஸோ அது மூலமாக தான் சென்னையுமே தெரிஞ்சிருக்கும், அதனால தான் அவர் ஆசைப்பட்டு இங்கே வந்திருக்காரு பேசுகிறதுக்குன்னு சொன்னதும், அப்படின்னா நம்ம ஷான்மே அங்கே தானே இருக்காரு, கண்டிப்பாக வந்துட்டு இந்த சான்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிறனோ இல்லை நான் அவங்களையுமே போய் செடியூஸ் பண்ணிடுவா அப்படின்றத சேர்த்து இவளுக்கு ரொம்ப கோவமாயிடுச்சுக்கு. அப்போ அங்கே அந்த ஜெனி அவங்களுக்காக ஃபுட் எல்லாமே கொண்டு வந்துட்டு அங்கே அவனை ஐஸ் வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹான் உள்ளே என்ட்ரானதும், ஏ மியா நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, என்ன பேசிகிட்டு இருக்கா அது ஹான் அப்படின்றத சொன்னதும், ஏன்னா பார்க்க அச்சடிச்ச மாதிரி ஒன்றா இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு கேட்குற போது அவங்க சிஸ்டர் தானே அப்படி தானே இருப்பா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ நீமே இங்கே இருக்கியா, நான் வந்துட்டு இவங்களுக்கு தானே ஃபுட் கொண்டு வந்திருக்கேன், உன்ன மாதிரி ஆளுக்கு வந்துட்டு யார் கொடுப்பாங்க பாவம் அப்படின்ற சொல்லிட்டு அவள் இன்சல்ட் பண்ண ட்ரை பண்ணுறா. பட் நம்ம ஹீரோங்க ஃபுட் எடுத்துகிட்டு போய் என்னோட ஃபுட்டை நீ சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவன் கொடுக்குறான். வந்துட்டு இந்த பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்ததும் அதை பார்த்துட்டு அந்த மியா வைத்தச்சலாயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி இடத்துக்கு நீ வரக்கூடாது, இங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் தான் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வந்து திட்டினதுமே அவள் கோவமாயிட்டு அங்கேருந்து போயிட்டா. பிறகு நம்ம எல்லாருமே சேர்ந்து இப்போ காம்படிஷனுக்காக கிளம்பணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நீ எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நெக்ஸ்ட் காம்படிஷனே அங்கே தான் வான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. அங்கே போயிட்டு ஒரே ஹோட்டல் அங்கே வந்துட்டு செட் பண்ணது, ஒரே ரூம் தான் 4 பேத்துக்குமே இருக்குது அப்படின்றத செட் அங்கே செட் பண்ணதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, ஐயோ இவங்க கூட சேர்ந்து நான் இருந்தேன்னா நான் மாட்டிக்குவனே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அப்போங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்னத்தை யோசிச்சுட்டு இருக்க, வா அப்படின்ற செட்டு கூப்பிட்டதுமே ஐயோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக விழுந்தடிச்சு நம்ம ஹீரோயின் போகிறா. அங்கே நம்ம ஹீரோ ரூமில் வந்து ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோமே அதை பார்த்துட்டு இவளுக்கு ஷை ஆகிட்டு வேகமாக ஃபேஸை திருப்பிக்கிட்டதுமே, இதில் என்ன உனக்கு ஷை கேட்குது, நம்ம 2 பேருமே மேன் தானே அவன் சொல்கிறான். இப்போ ஹீரோயின் ஐயோ கடவுளே மனசில் எதுவும் உள்டாவெல்லாம் யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே வந்துட்டு மைண்டை சரியாக்கணுன்றதுக்காக கேம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடா. அந்த இடத்துல நம்ம ஹீரோ அங்கே வந்து உட்காந்துட்டு அங்கே ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தா. இவ்வளோ ஹார்ட்டாக பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தா, என் மைண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவள் மைண்டு திரும்ப அங்கே உள்டாவாக தான் யோசிச்சுட்ருக்கு. அப்போங்க அவனுக்கே ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆகிடுது. இவன் வேகமாக அங்கே போய் வந்து உக்காந்ததுமே பெட்டில் அங்கே நம்ம ஹீரோ, நான் வந்துட்டு இவன்கிட்ட கேட்க மறந்து போயிட்டேன், நீ போன டைம் வந்து லெஃப்ட் ஹேண்டை ஏன் யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு அங்கே அந்த கொஸ்டினை நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்டதுமே ரைட் ஹேண்டில் பெயின் இருக்குப்பா அதனால தான் சொன்னதும் உடனே கையை பிடிச்சி அவங்க வந்துட்டு செக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆகிட்டு நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து போனதும் நம்ம ஹீரோ என்ன ஒரு பொண்ணோட கை மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது, பட் அவன் பையன் இல்லை, நான் வந்துட்டு என்ன யோசிச்சுட்ருக்கேன்னு சொல்லிட்டு இவனுக்கே ஒரு மாதிரி அங்கே ஆக்வர்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. அங்கே அவனை பார்த்தா ஏன் என் மைண்டில் ஒரு மாதிரி போகுது, ஒருவேளை நான் வந்துட்டு பையனை எதுவும் லவ் பண்ணுறேன்னான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மைண்டில் அப்படி போயிடுது. பிறகு இந்த ஷென்னை பார்த்தா, ஏய் நான் உன் சிஸ்டரை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியான்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட ஹெல்ப் கேட்டதுமே அவ்வளோதான் அவளுக்கு அட பாவிங்களா சுற்றி சுற்றி என்னை ஏன்டா சாவடிக்கிறீங்கன்ற மாதிரி, ஐயோ என்ன நான் இப்போ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, என் சிஸ்டரை கரெக்ட் பண்ணுறதுக்கு நீ ஏன்ட்டே வந்துட்டு கேட்பேன்னு
சொல்லிட்டு கோவமாயிட்டு போகிறா. இப்போ நான் உண்மையிலேயே சீரியஸாக இருக்கேன்னு சொன்னதும் மரியாதையாக நீ பேசுன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போகிறா. ஐயோ இன்னைக்கு நைட் இவன் கூட சேர்ந்து நான் ஒன்றா நைட்டை வந்து பெட்டில் படுக்கணுமான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. பிறகு அங்கே படுத்து தூங்கிடுறா. மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா அவனை ஹக் பண்ணிட்டு படுத்துருக்கோமே. டக்குன்னு அங்கே வந்துட்டு சாரி சொன்னதுமே இல்லை சாரி சொல்ல என்ன வேண்டிய அவசியம் இருக்குது, நம்ம 2 பேருமே பையன் தானே அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். பிறகு அங்கே வந்து ப்ளே பண்ணிகிட்டே 2 பேருமே சேர்ந்து சரிப்பா நம்ம ரொம்ப நாளாக வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம், இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், நம்ம எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி மூவி பார்க்க போகலாம், நாங்கள் டிக்கெட்லாம் வாங்கி வச்சுருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டுப்பா நம்ம போகலான்னு சொல்கிறா. இவங்களை எப்படி அதுக்கப்புறம் கூலாக நான் வந்துட்டு குளிக்கலாம்ல, நான் வந்துட்டு அதை தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஐடியா பண்ணுறா. இவங்க 3 பேர் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஹீரோயின் நீங்கள் ரொம்ப ஜாலியாக குளிச்சுட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஷான் நீங்கள் 2 பேர் வந்து மூவிக்கு போங்க நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே மேலே போகிறான். ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கா. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ நிற்கிறத பார்த்துட்டு நீ என்னப்பா இங்கே பண்ணிகிட்ருக்க, மூவிக்கு போகலையான்னு சொன்னதும் இல்லாக்கிறதுக்காக தான் வந்தேன், ஆளை காணவேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது சரி நீ வெயிட் பண்ணு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொன்னதுமே ஐயோ கடவுளே எனக்கு என்ன ஆகிட்டுருக்கு, நான் உண்மையிலே வந்துட்டு பையனை தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கான். பிறகு 2 பேரும் சேர்ந்து அங்கே மூவிக்கு போகல, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டயத்தில் இவங்க 2 பேரும் உள்ளே இன்ட்ரானதுமே என்னப்பா நீங்கள் மூவிக்கு போகிறேன்னு சொன்னீங்க போகலான்னு சொல்லிட்டு சேம் அங்கே வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து அங்கே கொஸ்டின் கேட்டதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீயே பேசுன்னு நம்ம ஷேனை சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம வந்துட்டு ஒரு பெரிய ஈவெண்ட்டுக்கு இன்றைக்கி போய் ஆகணும், அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அது என்ன அவ்வளோ இம்பார்ட்டன்டானு சொன்னதும் அந்த காம்படிஷனுமே நாளைக்கு தானே அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. சரி போகலாம் எங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போனால் ஜியூ ஹோட்டல்னு சொல்கிறாங்க. ஐயோ அங்கே தானே எனக்கு இன்றைக்கி காம்படிஷன் நடக்க போகுது, பட் இருந்தாலும் இவங்க கூட சேர்ந்து ஈவெண்ட்டில் நான் கலந்துட்டு எனக்கு அதுக்கப்புறம் டைம் நிறையா இருக்கும், அந்த இடத்துக்கு நான் போய் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கா. பட் அவங்க அந்த காம்படிஷனுக்குமே வந்து உட்கார போகிறாங்க போல். கேட்டுட்டு நம்ம இதுக்கு அங்கே போகணும்னு சொன்னதும் நம்மளுக்கு இன்விடேஷன் வந்திருக்குப்பா, ஸோ நம்ம வந்துட்டு கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயந்து போயிட்டுருக்கா. அப்போ அந்த லியாங் நீங்களாம் இதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவை ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே உங்களோட இடத்துல இருந்து தான் எங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்க, ஸோ என்ன நீ எங்களோட இன்விடேஷனை பிடிங்கிட்டு எங்களை இங்கேருந்து தோர்த்தலான்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவனுக்கு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ நம்ம புள்ளி பண்ண ட்ரை பண்ணதுமே நம்ம ஹீரோ வந்துட்டு மரியாதை நீ விலகிடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பி போகிறாங்க. அந்த இடத்துக்கு ஜெனி வந்துடுறா. நம்ம ஹீரோனை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப கோவமாயிட்டு அவளை பிடிச்சி திட்டினதும் உங்களோட இந்த பிளேயர் மேலே உங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா பேசாமல் நீங்கள் காம்படிஷனுக்கு இவ்வளோ வந்து அந்த யாங்கோட சேர்ந்து அனுப்ப வேண்டியதானே ப்ளே பண்ண அப்படின்றத சொன்னதுமே அதுவும் கரெக்டாக அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஐயோ கடவுளை என்ன நடந்துட்டுருக்கு, என் கூட சேர்ந்து நானே எப்படி வந்துட்டு ப்ளே பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. மாறி திரும்ப அங்கே வந்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த லேங் வந்துட்டு அவளை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு தேவையில்லாமல் பேசினதும் நீ வந்துட்டு இப்படிலாம் பேசுறதுக்கு உனக்கு ஃபஸ்ட்டு தகுதி இருக்கா, நீயே ஒரு லூசர் தானே, ஏகப்பட்ட டைம் தோற்று போயிட்ட, இன்னுமே வந்துட்டு பெரிய வந்து ஆள் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அங்கே அவங்க பாஸ்மே வந்து கோவமாயிட்டு அவனை போட்டு அடிச்சுட்டு நீ வந்துட்டு பிளேயர் ஏங்க யாருன்னு தெரியாமல் நீ பேசிட்டு இருக்கியா, மரியாதையோடு இருந்துக்கூடான்னு சொல்லிட்டு கோவமானதும் சரி காம்படிஷன் வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குமே ஃபஸ்ட் அங்கே காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் ஒரு செகண்ட் தான் அவனை வந்துட்டு ஈஸியாக தோக்கடிச்சிருதா. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வைத்தச்சலாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம ஷென் பார்த்தா கீழே இருந்து இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த பொண்ணு பார்க்க என்னமோ எனக்கு ஃபேமிலியராகவே தோன்றா, பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா, நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே அங்கே ஹானோட சிஸ்டரை மட்டும் லவ் பண்ணாமல் இருந்தேன்னா கண்டிப்பாக இந்த பொண்ணை ட்ரை பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க வச்சுட்டு இருக்கான். ஸோ அப்போங்க அந்த ஜெனி உங்களோட இந்த ஹானையுமே வேணாம் அங்கே அந்த பொண்ணோட சேர்ந்து இப்போ காம்படிஷனுக்கு அனுப்புங்களே, கண்டிப்பாக அந்த பிளேயர் வந்து உங்கள் ஆளை ஈஸியாக தோக்கடிச்சிருவாங்கன்னு சொன்னதும் கண்டிப்பாக எங்கள் ஹான் வந்துட்டு ஈஸியாக வின் பண்ணுவான்னு சொல்லிடுறாங்க. எதுக்கெடுத்தாலும் இவனுங்க அதை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, எதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஜெலஸாகி போயிட்டு பிறகு அங்கே நம்ம ஹீரோயை நம்ம மீட் பண்ணிவிட்டு நீ அந்த ஹானை எப்படியாச்சும் இன்னைக்கு வந்துட்டு தோக்கடிச்சாகணும், உனக்கு நான் இதுக்கு ஏகப்பட்ட காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே பண்ணிட்டா போச்சு ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஓகேன்னு சொல்கிறா. பட் என்ன விதத்து நான் எப்படி போய் காம்படிஷனில் கலந்துக்க முடியும்னு சொல்லிட்டு வேலை அவளுக்கு பயமாயிட்டுருக்கு. அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஹான் அங்கே வரவே இல்லை. ஸோ இதனால் மேட்சை வந்து கேன்சல் பண்ணி ஹீரோயின் ஜெயிச்சதை அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அங்கே கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஹான் வந்ததுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோ கோவப்படுவான்னு பார்த்தா என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்படி வந்து காம்படிஷனில் கலந்துட்டு தோக்குறதுக்கு நம்ம வந்துட்டு கலந்துக்காமல் அதை அவாய்ட் பண்ணிட்டோம்னா
டீமுக்கு வந்துட்டு கெட்ட பேர் இல்லைல்ல அப்படின்றத சொன்னதும் அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவளங்க பாராட்டினதுமே அதை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இன்னமேன்னு சொல்லிட்டு கோவம் ஆயிட்டாங்க. ஸ்லாப் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கா. பட் ஆனால் அங்கே நம்ம ஹீரோ உங்கள் கையை பிடிச்சிட்டு மரியாதையாக நீ பிஹேவ் பண்ணு, எதுக்காக இப்படி ஒழுங்கினமாக இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் எப்பயுமே நீ அவனுக்கு இவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, எதுக்காக சப்போர்ட் பண்ணுற, நீ ஏன்னா அவனை லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் நீ கரெக்டாக சொல்லிட்டேன், நான் வந்துட்டு அவனை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகி போயிடுது. இப்போ ஹீரோ இனிமே நான் இப்போ கிளம்புறேன்பான்னு சொல்லிட்டு வேமா அவங்க பிரதரை மீட் பண்ணுறதுக்காக போயிடுறா. அப்போ அவங்க பிரதர் என்னோட கண் ஆப்ரேஷனுக்கு ஏகப்பட்ட காசு தேவைப்படுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ எனக்காக தானே சிஸ்டர் இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டுச்சுக்கு அப்படின்றத சொன்னதும் இதில் எந்த ஒரு கஷ்டம் இல்லை, நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கா. நீ எதை பற்றியுமே நீ வந்துட்டு கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேக்கா. ஸோ அதை கேட்டுட்டாங்க. அவனுக்குமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. பிறகு அங்கே நம்ம ஹீரோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே பேசிகிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு அன்றைக்கி சும்மா தானே சொன்ன அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நான் உண்மையிலே தான் சொல்கிறேன், எனக்கு வந்துட்டு ஸ்பெஷலாகவே அவன் மேலே வந்து ஒரு ஃபீல் வந்துட்டுருக்கு, ஐ திங்க் வந்துட்டு நான் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னதும் அவங்களுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகி போயிட்டு என்ன நீ பேசிகிட்டு இருக்க, கூ ஃபேமிலியோட ஒரே வாரிசு நீ தான், நீ இப்படி ஒரு பையனை போய் வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னா உன் குடும்பத்தோட நிலைமை என்ன அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஹீரோயின்மே பின்னாடி இருந்து அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிருது. அப்போ அவங்க வந்துட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போனதுமே இதை பற்றி நீங்கள் யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது, இது வந்துட்டு அவரோட டிசிஷன் தான், அவர் யாரை லைக் பண்ணணும் பண்ணிட்டு போட்டும், பட் இதில் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடா. அப்போ அங்கே தாத்தாங்க கால் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டுறாரு. போனதுமே பயங்கரமாக குச்ச வச்சவங்க அடி வெளுத்துட்ருக்காரு. அப்போ அவங்க அம்மா எவ்வளோ ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாலுமே அவங்க தாத்தா அங்கே ஆளுங்களை வச்சு பிடிக்க வச்சிடுறாரு. இவனை பார்த்தா எனக்கு ஹானை தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப கோவமாயிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏண்டான்னு இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே மெடிசன் எல்லாமே போட்டுட்ருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் அவங்க பிரதருக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேக்கா. அப்போ அங்கே உள்ளே போய் அங்கே வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக போனால் ஹானை காணும். அதை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டு வெளியெல்லாம் தேடிட்டேக்கா. உடனே திரும்ப இவங்கள வந்துட்டு மீட் பண்ணுறதுக்கு போனதுமே அழுதுட்டு பேசினதும் இப்போ என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது இப்படி ஹான் வந்து மிஸ் ஆகிட்டான் அப்படின்ட்டு சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோக்கு ஒரு வேளை அவங்க தாத்தாவோட வேலையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கான். அப்போ அங்கே அவங்க அம்மா வந்து ரொம்ப கோவமாயிட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னோட ஒரே பையனை செடியூஸ் பண்ணியிருப்பா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேசினதும் அங்கே அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பையன் யார், எனக்கு எதுவும் தெரியலேன்னு சொன்னதுமே என்ன தைரியம் தான் நீ இப்படி போய் பேசிகிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அப்பாங்க நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அவனை விடுங்கன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டேக்கான். அப்பாங்க நீ வந்துட்டு கவலைப்படாத, நான் வந்துட்டு ஹான் சொல்லிட்டு பேசும்போது நீ யார், நீ ஒன்று யாருன்னு எனக்கு தெரியாதேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டேக்கான். நம்ம ஹீரோயின் வேமா அங்கே வந்துட்டு காப்பாற்றிட்டு அவங்க பிரதரை நீ வந்துட்டு நல்லா தானே இருக்கான்னு சொல்லும்போது அப்போ அவங்க அம்மா அதை பார்த்துட்டு வா பொண்ணு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா, யார் இது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நீங்கள் வந்துட்டு என் சிஸ்டர்லேருந்து விலகிடுங்க, என் மேலே இருக்க கோவத்தை அவள்கிட்ட காமிக்கலான்னு ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது அப்பாங்க நான் வந்துட்டு 2 months வந்து ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுக்கேன், எனக்கு வந்துட்டு ஐயில் வந்து அடிபட்டதுனால என்னை டீம்லேருந்து எடுத்துட்டாங்க, உங்கள் பையனை எப்படி எனக்கு தெரியும், நான் எப்படி செடியூஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, என் குடும்பத்துலேருந்து விலகியேருங்கன்னு சொன்னதும் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அப்போ ஹீரோயின் ஐயோ எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்ருக்கானேன்னு சொல்லிட்டு இப்போ வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு அவங்க இருந்து தூக்கிட்டு போனால் அவங்க வந்துட்டு விக்கு அங்கே வந்துட்டு கீழே விழுந்துருது. அங்கே அவளோட ஹேர் எல்லாமே அங்கே வந்துட்டு வந்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு அப்போ நீ வந்துட்டு பொண்ணான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க சாரி சொல்கிறா, என் பிரதருக்கு நடந்த கொடுமைக்கு பழி வாங்கணுன்றதுக்காக நான் இப்படி உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு அவள் சொல்லிட்டுருக்கா. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்பவே எமோஷன் ஆகிட்டுருக்கா. அப்போங்க நம்ம ஷென்மே அப்போ நான் வந்துட்டு மீட் பண்ண அந்த பொண்ணு நீ தானான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் ஆமான்னு சொல்கிறா. அங்கே நம்ம ஹீரோ ரொம்பவே அங்கே வந்துட்டு ஹாப்பியாகி போயிட்டா. அவளை போய் அங்கே ஹக் பண்ணிக்கிட்டதுமே நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என் பிரதர் ஹானை தானே உனக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னதும் அதான் லவ் பண்ணிட்டு இருந்தேன், உன் பிரதரை பையன்ற வாசியோ இல்லாட்டி நீ வந்து பொண்ணுன்ற வாசியோ கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டாங்க நம்ம ஷென்னுக்கு தான் ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. ஏன்னா அவன் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருந்தான் அவளை கரெக்ட் பண்ணுறதுக்கு, பட் இப்படி உல்ட்டா வயசேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஃபீல் ஆயிட்டு இருக்கு. அப்போ அவங்க அம்மா ஃபைனலாக என் பையன் ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணியிருக்கான், எனக்கு இப்போ தான் அப்பா நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. பிறகு அந்த ஜெனி போய் உங்கள் பையன் எப்படி ஒரு பையனை போய் லவ் பண்ணிட்டு இருக்கான், நீங்கள் வந்துட்டு எப்படி இதை நடக்க விட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசினதுமே அவனுக்கு பிடிச்சிருந்தா அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. உனக்கு வேணாலும் சொல்லு ஒரு பாய் ஃப்ரெண்ட் நம்ம தேடலான்னு சொன்னதும் அவர் ரொம்ப கோவமாயிட்டாங்க. லியாங்கிட்ட கால் பண்ணி என் கூட கோஆப்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா.
பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க பிரதரை மீட் பண்ணிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே அவன் நீ ஏதாச்சும் என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டா. அவள் தான் தான் வந்து ஏங்கன்றது அங்கே சொல்லக்கூடாதுன்னு அவள் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பேசிடுறா. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச அவன் ரொம்ப கஷ்டமாவான் தன்னோட சிஸ்டர் தனக்காக வந்து இப்படிலாம் கஷ்டப்பட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்துட்டு வெளியே போனால் அந்த ஜெனி வேணுக்குனே அவன் மேலே வந்து மயக்கமாகிற மாதிரி வந்து இடிக்கிற மாதிரி இடிச்சிட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. ஸோ அது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து அங்கே வைரல் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இதனால் ஒரு பொண்ணுகிட்ட மிஸ்டேக் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவனை டீமில் வந்துட்டு விளையாட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்ப்பு வந்துட்டுருக்கு. அதெல்லாமே பார்த்துட்டு கண்டிப்பாக இவளுக்கு இப்படி நடக்கிறத நம்ம விட மாட்டோம், நம்ம வந்துட்டு சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பிறகு இந்த லியாங்க அவங்க குரூப்பும் பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. எப்படினாலும் நம்மளை வந்துட்டு எதிர்த்து விளையாடுறதுக்கு யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்துட்டு ஜெயிக்க முடியலன்னா ஜெயிக்கிற ஆளுகளை பக்கத்தில் இல்லாமல் பண்ணிட்டா இவங்களே வந்துட்டு பெரிய வந்து வீரர் மாதிரியே தெரிவாங்க இல்லையா, அந்த டெக்னிக்கை தான் இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் பேர் அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அங்கே மேலே ஸ்டேஜுக்கு வந்ததுமே அப்போ அந்த லியாங்க்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு, திரும்ப எப்படா பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே அந்த ஜெனி அங்கே ஆளுங்க எல்லாத்தையுமே வந்து காசு கொடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஹீரோயினுக்கு எதிராக அங்கே வந்துட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு லேடிகிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணவனை எப்படி இந்த காம்படிஷனில் விளையாட விடலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் நீங்கள் நினைக்கிற மாதிரி என் பிரதர் நான் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ட்ரெஸ்ஸை கலட்டிடுறா. நான் வந்துட்டு ஒரு கேர்ள் அப்படின்றத சொல்கிறா. அவன் 2 months வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். இந்த லியாங் அவங்க குரூப்பும் சேர்ந்து அவன் கண்ணை இன்ஜுரி பண்ணிட்டாங்க. அவன் வந்துட்டு இப்போ பார்க்கக்கூட முடியாமல் ஆப்ரேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் இருக்கான். எப்படி அவன் வந்து ப்ளே பண்ணியிருப்பான். ஸோ அவனோட இடத்துல இருந்து இப்போ வரைக்குமே அவனோட நேமை யூஸ் பண்ணி நான் தான் வந்துட்டு ப்ளே பண்ணேன். இதுக்கு நீங்கள் வந்துட்டு என்னை பனிஷ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், பட் இதில் என்னோட பிரதருக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது, நான் இவ்வளோ ஹரஸ்மே பண்ணலை, ஒரு பொண்ணாக இருந்துட்டு நான் எப்படி போய் ஹரஸ் பண்ணுவேன்னு சொன்னதும். ஸோ அந்த ஜெனி வந்துட்டு பக்கா பிளான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவளையுமே அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. பிறகு இந்த லியாங்கையுமே அங்கே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. வரைக்குமே அவனும் அவன் டீமும் சேர்ந்து ஏகப்பட்ட ஃப்ராட் வேலை பண்ணியிருக்காங்கன்றதுக்கு எல்லா எவிடன்ஸுமே அங்கே கிடச்சிருக்கு. ஐடென்டிஃபைவை ரிவீல் பண்ணிடுறான். நான் தான் அந்த நீங்கள் தேடிட்டு இருந்த அந்த பெரிய பிளேயர் யாங், என்னோட நேம் வந்துட்டு மியா அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஸோ இவங்களோட டீம் தான் ஃபைனலாக பார்த்தா பெரிய லெவலுக்கு அவங்க ஒரு சாம்பியன் ஆகுறாங்க. இவங்க டீம் பழி வாங்கணும்னு நினச்ச மாதிரி அவங்கள பழியுமே வாங்கிடுறா. இந்த கேமில் வந்துட்டு ஒரு பெரிய ஆளுமே ஆகிடுறா, ஃப்ரெண்ட்ஸுமே கிடச்சிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சக்கான இப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.